பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராய் அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளின் தியானத்திற்கென்று 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை எங்கள் மேல் தங்கும்படி எங்கள் பலவீனங்களை குறித்து நாங்கள் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறோம். இந்த கிறிஸ்துவ ஜீவியத்திலே நாம் முன்னேறி செல்வதற்கு நமக்கு ஒருபுறம் கிருபை வேண்டும், மற்றொரு புறம் விசுவாசம் வேண்டும். கிருபை ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து நமக்கு வரக்கூடியதாக இருக்கிறது. நமக்குள் இரண்டாவதாக நமக்குள் விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாய் இருக்கிற கிறிஸ்துவை நோக்கி நாம் ஓடுகிறது நிமித்தமாய் நமக்கு விசுவாசம் வருகிறது. இந்த கிருபையும் இந்த விசுவாசமும் ஆண்டவருக்கென்று இந்த உலகத்திலே சாட்சியாய் விளங்க, மகிமையாய் பிழைக்க, 1000-10,000 ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய் விளங்க ஆண்டவர் நித்தமும் இந்த கிருபையை கொண்டு, நம்முடைய விசுவாசத்தை கொண்டு கர்த்தர் அனுக்கிரகம் செய்கிறவராய் இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல், பிரியமானவர்களே, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே பார்க்கிறோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே நான் எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும். அவருடைய கிருபை, அவருடைய போதுமான கிருபை, பூரணமான கிருபை, கிறிஸ்துவின் வல்லமை நிறைந்த கிருபை நம்முடைய எல்லா பலவீனங்களிலும் பிரியமானவர்களே நாம் மேன்மை பாராட்டத்தக்கதாக நமக்கு விளங்குகிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஏசாயா 40ஆம் அதிகாரத்திலே பிரியமானவர்களே அங்கே 29 மற்றும் 30வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவர் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறார், சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறார். மாத்திரமல்ல, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து, இந்த கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்றால் யார்? அவருடைய கிருபையை பற்றி கொண்டிருக்கிறவர்கள், விசுவாசத்திலே அவரிடத்தில் உறுதியாய் இருக்கிறவர்கள், புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்கிற வேத வசனத்தின்படி அவர்களுக்கு சத்துவமும் பலனும் ஆவி ஆத்தும சரீரத்திலே நித்தமும் பெருகத்தக்கதாக கர்த்தர் அனுக்கிரகம் செய்கிறவராய் இருக்கிறார். மாத்திரமல்ல, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே பார்க்கிறோம். ஏற்ற காலத்திலே பிரியமானவர்களே நாம் இரக்கத்தை பெற மற்றும் ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தண்டையிலே ஜெபத்தின் மூலமாய் கிருபை, விசுவாசம், அடுத்து நாம் ஜெபம் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். கிருபாசனத்தண்டையிலே நம்மை கொண்டு செல்கிறது பிரியமானவர்களே நம்முடைய வேண்டுதல்கள், நம்முடைய விண்ணப்பங்கள், நம்முடைய மன்றாட்டுகள், நம்முடைய ஸ்தோத்திரங்களாய் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அது நமக்கு இரக்கத்தையும் சகாயம் செய்யும் கிருபையையும் நாம் அடைய அனுக்கிரகம் செய்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே பரிசுத்த ஆவியானவர் தாமே அவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார் என்றும் இங்கே நாம் பார்க்கிறோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் பிரியமானவர்களே 10வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 1 பேதுரு 5:10 கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி என்றென்றைக்கும் நிலைநிறுத்துவார். அப்பேற்பட்ட தேவனுக்கு துதி, கனம், மகிமை, வல்லமை சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு கூட வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். God bless you.